வணக்க நண்பர்களே, உங்கள் செடியில் நோய் தாக்குதல் மூலமாக இலை கருகுதல், மொட்டு கருகுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்லை தண்ணி ஊற்றலை ஒரு 4 நாள் வெளியூர் போயிட்டேன் இந்த மாதிரி பிரச்சனையில் இலை கருகுதல், மொட்டு கருகுதல் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உடனே செடியை வேரோட பிடுங்கி தூர போட்டுறாதீங்க. இல்லைன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழே வரைக்கும் தண்டு வரைக்கும் கட் பண்ணி விட்ருவாங்க. புதுசாக தளிர் வைக்கிறதுக்கோ தண்டு வைக்கிறதுக்கோ ரொம்ப நாள் டைம் எடுக்கும். இல்லைனா அந்த செடியோட லைஃபும் முடிஞ்சு போயிடும். ஸோ நீங்கள் மேலோட்டமாக தான் கட் பண்ணி விடணும். இப்போ அந்த கருகின இடத்துல அந்த லீஃபை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அந்த மொட்டை மட்டும் கட் பண்ணி விட்டால் போதுங்க. இலை கருகுதல் நோய் மூலமாக தான் தாக்குதல் இருந்துச்சுன்னா எக்ஸோடக்ஸ்னு ஒரு மருந்து இருக்குங்க. அது உரைக்கடையில் கிடைக்கும். அந்த மருந்தை வாங்கி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா புது தண்டுகள் வைக்க ஆரம்பிச்சிடும், புது லீஃபுகள் வைக்க ஆரம்பிச்சிடும், புது மொட்டுகள் விட ஆரம்பிச்சிருங்க. பட் அந்த மருந்து எவ்வளவு தண்ணியில் மிக்ஸ் பண்ணுங்கிறது முறை இருக்குங்க. அதை பார்த்தினா நான் ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் வரக்கூடிய நாட்களில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. என்னோடய செடி பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றாதனால தான் மொட்டுகள் கருகி போச்சு, இலைகள் கருகி போச்சுங்க. அதுக்கு நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேண்டாங்க. நார்மலாக நீங்கள் அந்த மாதிரி கருகின இடத்த மட்டும் நான் வீடியோவில் காட்டுற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு அந்த மேலோட்டமாக கருகின தண்டையும் கட் பண்ணி விட்டால் போதுங்க. ஆட்டோமேட்டிக்காகவே மறுபடியும் ரீக்ரோத் ஆயிருங்க. பட் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் 2 நேரம் தண்ணி ஊற்றணும், லீஃபுகளில் தண்ணி படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்புறம் முறையாக உர வைக்கணுங்க. வச்சிங்கன்னா மறுபடியும் அந்த செடி ரீக்ரோத் ஆயிருங்க. இப்போ நம்ம செடியில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தண்டிலையும் 4-5 மொட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 40 மொட்டு இருக்குங்க. டெய்லி 5 பூ 6 பூ பூத்துட்ருக்கு. நம்ம நண்பர்கள் அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.